சசிகுமார் இல்லை, உண்மையான இதை சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் அதாவது தலித்த தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்களை தேர்ந்தெடுத்தாக்க அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள் இதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். சசிகுமார் நடிப்பில் அவரோட நடிப்புங்கிறத விட டைரக்டர் வந்து ஒரு சிறப்பான தகவலை மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. இன்னமும் வந்து அதிகாரத்துக்கு வந்து கூட சேரில் கூட உட்கார விட மாட்டேங்கிறாங்க. பஞ்சாயத்து நாட்களில் கூட உட்கார விடாமல் நிறைய கிராமத்து பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்க. அதை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லணும்னு ஒரு செய்தி கொண்டு வந்துக்கிறார் டைரக்டர். பாராட்டு. சசிகுமார் நடிப்புக்கு வேணுன்னா பாராட்டலாம். அதில் வந்து ஜாதியை வந்து ரொம்ப திணிச்சு அப்படிலாம் எந்த ஊர்லேயும் நடக்கவே கிடையாது. நடக்காததெல்லாம் வந்து செருப்பால் அடிக்கிற வரலையும் ஒருத்தன் வாங்குகிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாரும் பிறக்கவும் கிடையாது. எங்கள் ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் எறையூர் ஒரு கிராமம். எறையூர் கிராமத்தில் நாங்கள் கிறிஸ்டின், நாங்கள் வன்னியராக இருந்தால் கூட கிறிஸ்டினாக இருந்தால் கூட எங்கள் ஊரில் அப்படிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் அவங்க வந்து சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் நாங்கள் போய் சாப்பிடுவோம். நாங்கள் அப்படி தான் இருந்தோம். இது வந்து எப்படி தெரியுமாடுது, ஒருத்தவங்களை மனசு புண்படுத்துகிற மாதிரி இது படத்தில் வந்து ரொம்ப இன்னும் அவங்க தான் பெரிய ஆளுங்க. நாங்கள் அப்படி யாருமே நினைச்சதே கிடையாது, யாரும் நினைக்கிறோம் போகிறதும் கிடையாது. அப்படி தான் அந்த ஆமாம், ஜாதியை பற்றி தான் அதில் ஃபுல்லாகவே. ஏன்னா அவர் அடிக்கிற வழக்கும் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு கோபம் வராதா? என்ன இது ஒரு கதை இன்னும். ஆனால் சசிகுமார் நடிப்பு வந்து நிஜமாக சொல்கிறேன், தன்னை உருக்கி நடிச்சுக்கிறார். ஆனால் ஜாதி பற்றி பேசுறது ரைட்டு தான். அவர் ஓவராக பேசிட்டு ஓவரானாக்கா ரொம்ப அவர் ஒரு தலைவராக ஆக்கிடுறாங்க. ஊர் தலைவராக ஆக்கிட்டு அவரை கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் இப்படி ஒரு இது நம்ம சமூகத்தை தப்பாக காமிக்கிறாங்க. அவர் பேரே அம்பேத்குமார் தான் அந்த படத்தில். அம்பேத்குமார்னு சொல்லிட்டு அந்த பேர் தான் வைக்கிறாங்க. அதிலே தெரியுது உங்களுக்கு. அது செருப்பால் அடிக்கிறது, செருப்பால் காலால் மிதிக்கிறது, இது இந்த ஜெனரேட்டில் யாரையும் ஏற்றுக்க முடியாத ஒரு இது. அது அப்போ நடந்திருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையை பொறுத்தவரையிலையும், எங்கள் ஊரில் பொறுத்தவரையிலையும், என் கூட பழகிற பேர், என் பேர் ஆரோக்கியதாசி, என் கூட பழகிற பேர் கோவிந்தசாமி. நானும் அவனும் ஒன்றா ஃப்ரெண்டாக தான் பழகுவோம். அப்படி ஒரு சண்டை இல்லை, இந்த மாதிரி வன்முறை எங்கள் ஊர் சைடில் நடந்தது இல்லை. அது என்னமோ அந்த படத்தில் காமிக்கிட்டு ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்து. புரியுதுங்களா? சேர்ந்து தான் இருக்கணும். நீங்களே ஏன் முஸ்பேத்துறீங்க? எல்லா சமூகமும் ஒன்று தான். நீ பெரிய நான் பெரியவன் யாரையும் கிடையாது. உன்ட்ட 500 தான் நீங்கள் பெரியவங்க, என்கிட்ட 500 நான் பெரியவன். இப்போ காலம் மாறி போச்சு. டச் பொண்ணு கேட்குறா என் பொண்ணு 13 வயசு கூட ஆகல. அதுபடியே இருக்கும்போது இந்த உலகத்தில் வந்து இன்னும் ஜாதியை பற்றி அது ஏன் இப்போ நீங்கள் இது பண்ணுறீங்க? சமூகத்துக்கு நல்ல கருத்து சொல்லணும். சீனு ராமசாமி போய் படம் எடுக்கணும், ஒரு பாசம், அன்பு. தர்மதுரை படம் பார்த்தீங்களா? சீனு ராமசாமி படமே ஒரு கருத்து சொல்கிற படமாக தான் இருக்கும். அதேமாரி எனக்கு வந்து டைரக்டருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க படத்தை தேடி இன்றைக்கி இந்த காலையிலே கூட அந்த படத்தை தான் போனேன். சரி, சசிகுமார் நடிச்சுக்கிறாரு, நல்லாயிருக்கும்னு போனேன். படம்லாம் வந்து ஒன்றும் இல்லை, அவர் நடிப்புக்கெல்லாம் குறை சொல்ல முடியாது. படத்தினுடைய திணிக்கப்பட்ட கருத்து தான் ஏற்றுக்க முடியும். அவ்வளோதான். நல்லா இல்லையா? சசிகுமார் நடிச்சிருக்காரு. ஒரு என்னத்த நடித்தார், நடிப்பே இல்லை. சசிகுமார் நல்லா நடிப்பேன். நல்லா கதை வந்து உண்மை கதை மாதிரி இருக்குதா இல்லை அரசியல்? அரசியல் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். சசிகுமார் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா இருக்காரு. அரசியல் பேசி தான் படம், அரசியலுக்கு அதுதான் நல்லா எடுத்திருக்காங்க படம். நல்லா இந்த படம் பார்க்கறதுக்கு மாமன்னன் பார்க்கலாம். இன்னொரு டைம் தலைவலிங்க படம் ஒன் டைம் பார்க்கலாம். சசிகுமார் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக நடிச்சிருக்கேன். நடிச்சிருக்கேன் சார். படம் சசிகுமார் நடிச்சிருக்கேன். சூப்பராக நடிச்சிருக்கேன். ஐயா படம் நல்லா இருக்கு. சசிகுமார் எப்படி நடிச்சிருக்கேன்? பிரசிடண்ட் கதை. அது பிரசிடண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கடைசியில் பிரசிடண்ட் ஆகி இல்லாத உதவி மாதிரி நம்புற மாதிரி படம் பார்க்குறப்ப இருக்கிற அளவுக்கு பார்க்கலாம். அதெல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? அதை பல பழைய நடிகர் எல்லாம் புது கதை. சசிகுமார் தான் ஒரு பழைய நடிகர். ரொம்ப இது கஷ்டப்படுற மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கொடுப்படுத்துறாங்க. அவரை கொடுப்படுத்தி அவளை காப்பாற்றுறாங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஹீரோயின் எப்படி நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு கேரக்டர் அது. நிச்சயமாக சொல்கிறேன். நான் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி நடிச்சுக்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்லணுன்னாக்கா வார்த்தையே கிடையாது. அந்த பொண்ணுக்கோசரமே அந்த படம் பார்க்கலாம். சசிகுமாருக்கு வெத்தல் பாக்கு போட்டு ஒரு குளிக்காமல் இது பண்ணாமல் அப்படியே ஒரு இது மாதிரி இருப்பார். அவருக்கு ட்ரெஸ்ஸு மாற்றி விடுறதுலேருந்து நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு
முந்திரி பருப்பு விற்பாங்க. முந்திரி பருப்பு வாங்கிட்டு காரில் ஓடிடுவோம், எடுத்துகிட்டு போய்டுவோம். போனால் போட்டும், நம்ம முந்திரி பருப்பு எண்ணெய் கூட ஒரு ஏமாற்றி. அது அந்த யதார்த்தமான வார்த்தை, அவங்களுடைய நடிப்பு நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. அவங்களுடைய அந்த டைரக்டருக்கு இது கூட பாராட்டலாம். கேரக்டரும் எல்லாம் கரெக்டு தான். அது வந்து அழுத்த திருத்தமாக சொல்லிட்டான். ரொம்ப வந்து என்ன சொல்லிட்டோன்னா, எல்லாரும் கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற இதுதான். அது தவறு. இப்போ எல்லோரும் கொடுமைப்படுத்துறது கிடையாது. நீங்கள் அந்த காலகட்டத்தில் நீ சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து யாரும் ஜாதி பற்றி இப்போ பேசுகிறதே கிடையாது. அப்படி தான் எனக்கு அந்த படத்தில் வந்து நடிப்பு, கேமரா, ஒளிப்பதிவாளரும் பாராட்டணும். அந்த கிராமத்தை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சுருந்தார்.